ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன். ஒரு கொஞ்சம் திக் பாட்டம் உள்ள பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து நான் பே லீவ்ஸ் 2 பே லீவ்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கல்பாசி 1, ஒரு காடமம் 1, அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு, அப்புறம் 2 பட்டை எடுத்திருக்கேன், ஒரே ஒரு மேஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அந்த ஹோல் கரம் மசாலா நம்ம பொரிக்க ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஒரு 3 மீடியம் சைஸ்டு ஆனியன் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம வதக்கணும். ஆனியன்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இது வந்து இப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வதங்கிறதுக்கு. ஸோ நல்லா பொறுமையாக தான் வதக்கணும். ஸோ இது வந்து இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதக்கியிருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ்டு தக்காளி வந்து ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கிறத ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். அப்போ சீக்கிரம் வெந்துடும் தக்காளி. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிருந்தது தான் இந்த ஜூஸ் எல்லாம் வந்து பிரியாணியில் இறங்குறப்போ நல்லா டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நல்லா 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ தக்காளி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு. இதுமாரி மாவு மாரி நல்லா மசிஞ்சிருக்கணும். இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான்வெஜ்னால் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது வந்து ஆட் பண்ணால் தான் அந்த கவுச்சியில் இருக்கிற ஸ்மெல்லு வந்து போகும். அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு கையளவு புதினா ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு கையளவு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். அது போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அது வந்து முழுசாக நான் ஆட் பண்ணுறேன், ஸ்லிட் பண்ணலை. இது வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறது, காரம்லாம் ஒன்றும் இறங்காது. ஸோ ஒரு 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து தனி மிளகாய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேன், ஒரு டேபிள் ஸ்பூன். அப்புறம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலாஸ். இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகட்டும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நான் எடுத்துருக்கிறது வந்து 350 கிராம் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாலாம் வந்து இந்த சிக்கனில் நல்லா படுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு கொஞ்சம் மூடி போட்டு வைங்க. அப்போ அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வெளியே வரும். ஸோ அதிலே வந்து கொஞ்சம் பாதி குக் ஆகிருக்கும். ஸோ அப்படியே வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு 1/2 கப்பு கர்ட் ஆட் பண்ண போகிறேன். 1/2 கப்பு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். ஸோ இந்த டைமில் வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு மசாலா நான் அரைக்கலான்னுட்ருக்கேன். அது என்னன்னு பாருங்கள். இப்போ ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணி ஒரு கோர்ஸ் பவுடர் மாரி அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஸோ அரைச்சிக்கலாம். அரைச்சி இந்தமாரி கோர்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணலாம். இது எதுக்கு ஆட் பண்ணலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம்.
இதை ஆட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் அரோமா நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடணும் அப்பப்போ. இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் எடுத்தது. இந்த டம்ளரில் 2 டம்ளரு. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா சோக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தண்ணி வடிச்சிட்டு இப்போ ஆட் பண்ண போகிறேன். ரைஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டோன்னே நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவில் பரட்டி விடணும். அந்த மசாலாவில் கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டால் இந்த ரைஸில் வந்து நல்லா மசாலா ஒட்டி இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து நான் அந்த இதிலெல்லாம் மிக்சிலெல்லாம் அரைச்ச அந்த அதோடு நான் தண்ணி ஊற்றுனது. ஸோ அந்த கலர் அப்படி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் வந்து நம்ம சால்ட் செக் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ விட்டோன்னா நம்ம அப்புறம் ஃபர்தராக நம்ம தம்மு போட்டோன்னா ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ செக் பண்ணிக்கணும். சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போயே வந்து கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் வந்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து பழைய தவா வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுட்டு நம்ம இந்த அலுமினியம் ஃபாயில் போட்டு நம்ம சீல் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பீரியட் விட்டுட்டு ஓப்பன் பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்தமாரி பொலன்னு இருக்கணும். நல்லா விதைன்னு இருக்கு பாருங்கள். இதுமாரி நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.